ஸோ ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு போய் கௌஷிக் கேமிங் தமிழ். இன்னைக்கு எனக்கு ரொம்பவே லக்கியஸ்டான நினைக்கிறேன். ஏன்னா என்னன்னே தெரில, இன்னைக்கு என்னன்னு தெரில, ரொம்பவே லக்கு காய்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் நம்ப முடியாததான் இன்றைக்கி நடந்தது. தேர்ட் சி வந்தவுடனே இவ்வளோ கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலை. சில சேடான விஷயமும் நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்தவுடனே நான் வந்து டான் ஸ்வான் அடிக்கலான்னு தான் போனேன் கைஸ். ஆக்சுவலாக அதில் ப்ராப்ளம் என்னென்னா, பிரச்சனை என்னன்னா, டான் ஸ்வான் அந்த ஸ்வான் கிளாஸஸை ட்ராப் பண்ணுற சான்சஸ் வெறும் 2.5% தான் கைஸ். யோசிச்சு பாருங்கள் அப்போ என் நிலமைய. ஆக்சுவலி நேற்று வந்து நான் ரொம்ப டைம் நான் நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அது எத்தனை சர்வர் வந்து ட்ரை பண்ண கூட தெரில. நிறைய சர்வரில் அவங்க கூட இல்லை. அப்போ என் நிலமை யோசிச்சு பாருங்கள் நேற்று. பட் ஆனால் இன்றைக்கி நான் ஒன்றுமே பண்ணல. ஃபஸ்ட்டே நான் சும்மா அடிக்கலான்னு தான் போனேன். கிடச்சா கிடைக்கும்ல அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். கரெக்டாக எனக்கு வந்து வந்துடுச்சு கைஸ். ஆக்சுவலி கரெக்டாக எனக்கு இந்த சொல்ல வந்துடுங்க பாருங்கள். கரெக்டாக அது வந்துடுச்சு. ஃபஸ்ட் சான்ஸே வந்துடுச்சு கைஸ். அதான் கைஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து இன்னொன்று பண்ணேன். அது வந்து என்னடா இது நம்மளுக்கு கடைசி லக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, செகண்ட்ஸில் தான் ரென்கோக்கு ஸ்வாட் இருக்கே, அதை வந்து எடுக்கலாமேன்னு போனேன். அதை ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடுச்சு. ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே பாஸ் ஹண்ட், இன்றைக்கி ஃபுல்லாகவே பாஸ் ஹண்ட்னா போர் அடிக்கும்னு சொல்லி வேறு ஏதாச்சும் பண்ண நினச்சேன். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு. சரி, நம்ம இன்வென்ட்ரியை வந்து பார்த்துட்டு இருந்தேன், சும்மா தோணுச்சு. அப்போது போல் V2 எடுக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணானுங்கன்னா, போல் V2 எடுக்கிறதுக்காக என்ன பண்ணேன், நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். அப்போ தான் ஒருத்தன் வந்தால், இப்படிலாம் பண்ணணும்ப்பா, ரஃபி போகணும். அப்புறம் ஏதோ ஒரு இங்கிலீஷ் யூடியூபர் தான், எனக்கு அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். சொன்னாங்க இந்த எந்த சீல வேணால் போங்க, ஃபஸ்ட் சி ஏதாவது 2 சி வேணால் போங்க, செகண்ட் சி தேர்ட் சி, அதுக்கப்புறம் ரஃப் சி ஃபைன் பண்ணுங்கள், அங்கே வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் வாங்குங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போல் V2 கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து ரஃப் சி தேடிக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் கைஸ். அது லிட்ரலாக ஒரு ஹவர் இருக்கும் ரஃப் சி தேடுறதுக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, கேம் பக்கா இல்லையான்னு. நான் வந்து சில சமயம் வழி மாதிரியாக போயிட்டேனா இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில. ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ரஃப் சி கடைசியில் கண்டுபிடிச்சேன் கைஸ். ஆனால் ரஃப் சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறையாவே பார்த்துட்டேன். அது என்னன்னு உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி நான் ரொம்ப நேரம் ஓட்டினதுனால ட்ரெஸ்ஸாக ஒரு குட்டியோண்டு ஐலாண்ட் தான் அது வந்துச்சு. அங்கே ஆக்சுவலாக நான் அது வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னென்னு கூட தெரியாது. அப்புறம் பார்த்தா ஃப்ராக்மெண்ட்ஸ் செஸ்ட்டு, சில்வர் செஸ்ட்டு, கோல்டு செஸ்ட்டு எல்லாமே இருந்தது, டைமண்ட் செஸ்ட்டை தவிர. ஆனால் ஆக்சுவலாக இது வந்து எனக்கு எப்படா வந்ததுன்னு தெரில. ஒருவேளை இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸில் போனால் தான் வருமா அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸர் ஐலாண்டு இது இருந்தது. நீங்கள் ஃபவுண்ட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து திரும்பி வந்து ஒன்று பண்ணலான்னு இருந்தேன். போல் V2லாம் அதுக்கப்புறம் கிடச்சிருச்சு. அந்த போல் V2வும் கிடச்சிருச்சு. நான் மேலே ஸ்க்ரீனில் போட்டு காமிக்கிறேன். போல் V2 கிடச்சிருச்சு. சரி, போல் V2 தான் கிடச்சிருச்சு அப்படின்னு நான் திரும்பி ரிட்டர்ன் எடுத்தேன் கைஸ். வண்டியை ரிட்டர்ன் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே பார்த்தா ஒரு சீபீஸ்ட்டு. என்னடா சீபீஸ்ட் வந்துச்சுன்னு சொல்லி நானும் போல் V2 வந்து அன்கியூப் பண்ணி மிட்நைட் பிளேடை எக்யூப் பண்ணி ஆறாக எக்யூப் பண்ணுறதுக்குள்ளே என்னோடய போட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. சரி விட நம்மகிட்ட தான் புத்தா இருக்கேன், நான் அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த சி பீஸ்ட்டு வழக்கம் போல் 100,000 அப்புறம் இது ஃப்ராக்மெண்ட்ஸ் தான் கொடுக்குன்னு நினச்சேன். பார்த்தா புதுசாக டாப் ஹேட் வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல டாப் ஹேட் கொடுக்குன்னு. அங்கே டாப் ஹேட் வந்து எனக்கு நான் கேட்கவும் இல்லை, கேட்காமே வந்துடுச்சு. சரி, என்ன டாப் ஹேட் வந்துடுச்சுன்னு ஆச்சரியப்படுத்திட்டு இருக்கேன். நம்மளேனா நான் வந்து ஸ்க்ரீனில் அதுவும் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கைஸ், இந்த சம்பவத்தை மட்டும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து நான் கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்துட்டேன். ஸோ என்னது மட்டும் வச்சு திங்க் பண்ணுங்கள், என்னவாக இருக்கும் ரென்கோக்கு. அதெல்லாம் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அந்த சின்ன சின்ன பொருளாக இல்லை. நாம் அதோட பெரிய வச்சுருக்கோம், வச்சுருந்தேன். ஓகேங்களா? அது என்னன்னா, நீங்கள் நினைக்கிறதுனா கண்டிப்பாக நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. காட்ஸ் சேலஸ்
நம்பளைனா நான் வந்து வேணா நான் கையில் வச்சுருக்கிறது கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் கைஸ். இதுங்க இப்போ நான் போட்டு காமிக்கிறேன். இதை கைஸ் அது நான் தான் காட் சேலஞ்ச் கையில் நான் வச்சுருக்கேன். நான் தான் கையில் வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை கைஸ். ஏன்னா நான் வந்து என்கிட்ட ஆரோ கலர் என்னன்னா அந்த 3 ஆரோ கலர் இருக்கும்ல, அதில் ஒன்று கூட என்கிட்ட இல்லை கைஸ். அதில் ஆக்சுவலி ஒன்று கூட என்கிட்ட இல்லை. அது இருக்கான்னு கூட தெரில. பட் என்கிட்ட அந்த ஆரோ கலர் இல்லை. அப்புறம் ஏன்னா அந்த ஆரோ கலர் இருந்தால் தான் அந்த பட்டன் சமைக்க முடியும். ஸோ அந்த பட்டன் சமைக்கினா தான் அந்த காட்ஸ் சேலஞ்ச் ஒர்க் ஆகும். ஆக்சுவலி அந்த காட் சேலஞ்ச் வந்து என்னடா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். வேறு வழியே இல்லாமல் அதை ரீசெட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ரீஸ்பான் ஆகிட்டேன். ஸோ அதனால் வந்து அது என்னன்னு சொல்கிறது, ஒரு லக்கியஸ்ட் அண்டு ஒரு ஹாப்பியஸ்ட் ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. அன்டேல எனக்கு அது வந்து ஒரு சேடஸ்ட் மூமெண்ட்டாகவும் ஆகும். எனக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இல்லை. ஸோ அதனால் அந்த 3 ஹாக்கி கலர் ஆக்சுவலி என் மூளையே இல்லாத மைண்ட் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த சீபீஸ்ட் அடிச்செல்லாம் இல்லை கைஸ். அதில் கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்துச்சு. அதுக்கு பதிலாக நான் என்ன வாங்கினேன்னா ப்ளூ ஜீன்ஸ் இந்த ஹாக்கி கலர் வந்து வாங்கிட்டேன். லைக் அது இந்நேரத்துக்கு வந்து நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நான் அந்த 3 ஹாக்கி கலர் ஏதோ தெரியாமல் வச்சு வாங்கியிருந்தேன்னா அது கிடச்சிருக்கு கைஸ். சரி விடுங்க, என்ன சொல்கிறது, திரும்பி கிடைக்குமான்னு கூட தெரில. நான் இந்த டைட்டில் கிடச்சிச்சு அந்த சூசன் 1 அதை வச்சு பந்தா காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறது, ரிப்பந்திராவை அடிக்க முடியலையே. சரி விடுங்க, வேறு யாராவது ஸ்பான் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை நானே ஸ்பான் பண்ணி ஆகணும். ஸோ வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா திரும்பி வந்து ஒரு கிட்சன் ப்ளே வந்தது கைஸ். இதை சொல்ல மாட்டேன். சரி, அந்த காட்ஸ் சேலஞ்சை நான் தனியாக தான் கேட்டிருப்பேன்னு நினச்சிங்களா? நான் தனியாக தான் எடுத்தேன். நான் தான் வச்சுருந்தேன். லைக் நான் தனியாக போய் அந்த ரிப்பந்திராவை அடிக்க போன்ற மாதிரி சீனா காட்டுறதுக்காக நான் போயிருப்பேன் நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து ரிப்பந்திரா எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து அந்த டயத்தில் நான் கூப்பலாக தான் இருந்தேன் ஹெல்ப்புக்கு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா அவங்க பேர் என்ன, சர்வரில் இருப்பாங்களே பிளேயர்ஸ், அவங்கள வந்து கூப்பலான்னு இருந்தேன். சரி, சில பேர் இருப்பாங்க, அவங்கள கூப்பலான்னு இருந்தேன். நானும் சொல்கிறேன் காட் சேலஞ்ச், ஐ ஹாவ் காட் சேலஞ்ச், ப்ளீஸ் கம் ஹியர் அப்படின்னு நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. காட் சேலஞ்ச் எங்கே வைக்கணும்னு தெரியும். பட் அது வந்து எங்கே எப்படி வைக்கிறது, அது வந்து அதுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து நான் சரி கூப்பிடலான்னு பார்த்தா இந்த ஹிந்திக்காரங்களாம் இருக்காங்களே, அதான் நம்ம நார்த் சைட்லலாம் இருப்பாங்களே, அவங்க வந்து சர்வரில் இருக்காங்க. சரி, அவங்க வராங்களான்னு பார்த்தா அவங்க ஏதோ ஹிந்தியில் சுக்ரியா பையா சுக்ரியா அப்படின்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வேறு யாரும் இருப்பாங்களா சர்வரில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஒருத்தர் வந்தாருங்க, ஒரு டைகர் யூஸர். அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, சொல்கிறார், எனக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் சொல்கிறாரு ஹீஸ் வீக், டோன்ட் கில் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நமக்கு ஆச்சரியம் செஞ்சுருக்கோம், கில் பண்ணால் போயிடுவாங்கன்னு நினச்சா அது இல்லை கைஸ். இந்த ஹாக்கி கலர் என்கிட்ட இல்லை, அதனால் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ அதனால் அந்த காட் சேலஞ்ச் யூஸ்லெஸ்ஸாக போயிடுச்சு. லைக் நான் என்ன நினச்சேன்னா ஃபிஸ்ட் ஆஃப் டாக்டர்ஸ் மாதிரி எந்த ரெக்கமெண்டேஷனும் தேவைப்பட்டிருக்காது அப்படின்னு நினச்சேன். ஸோ பட் காட் சேலஞ்சுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ இதனால தான் சொல்கிறேன், இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த தப்பு உங்களை ரொம்பவே ஃபீல் பண்ண வைக்கும். ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு உங்களை ஃபீல் பண்ணி உங்களே வெறுக்க வைக்கும். பட் தேங்க்ஸ் டு மை நல்ல நாள். ஏன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப நல்ல விஷயமாக நடந்ததுனால, பிளாக் ஃப்ரூட்ஸ் எனக்கு கொஞ்சம் லக்கியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சரி விடு, அட்லீஸ்ட் காய்ச்சல் கிடச்சது பெரிய விஷயந்தான், இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன். லைக் சரி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் நான் உட்காண்ட்ருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க கிட்சன் பிளேயர் ஒருத்தர் வந்து இந்த டெலிபோர்ட் வழியாக கோல் V4ஓட நானும் அந்த டெலிபோர்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா யூ கேனாட் யூஸ் த டெலிபோர்ட்டுன்னு இருக்குது கேஸ்டல் அந்த சீல. சரி விடு, நம்மளுக்கு ஏதோ ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது போல், எல்லாத்துக்கும் ரெக்குவயர்மெண்ட்ஸாடா அப்படின்னு நானும் உட்காந்துருக்கும் போது கிட்சன் பிளேயர் வந்து கோல் V4ஓட அந்த டெலிபோர்ட் வழியாக விட்டார்.
ஆயோன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அவர் வந்து கூப்பிட்றாரு, ரைட் ரைட் கம் டு மை ரைட் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். சரி நானும் போனேன். பார்த்தா மேக்மா ரைடு. நம்மளாம் யார், புத்தா யூஸர் தானே, ஈஸியாக அடிச்சிட்டேன். எல்லோரும் நாக் அவுட் பண்ணி மேக்மான யாருன்னு காமிச்சேன். லைக் அவரும் பாதி பிளேயர் கில் பண்ணார், நானும் பாதி 50-50. அதுக்கப்புறம் வந்து ரைடும் முடிஞ்சிச்சு. நாங்களும் வந்து சரி ரைடு முடிஞ்சிச்சுன்னு 1000 ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு. நான் வந்து எதுவும் பண்ணாமல் சும்மா உட்காந்துருந்தேன். அப்போயும் என்னை விடுதான் இந்த லக்கு அப்படின்ற மாதிரி. என்ன நடந்துச்சுன்னா, சிம்பிளாக சொல்லணும்னா லக்குன்னு கூட சொல்ல முடியாது கைஸ். ஆக்சுவலி அது லக்குன்னு சொல்ல முடியாது, அது ஸ்கில்லுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சமம் வந்து நேற்று நடந்தது, இன்றைக்கி நடக்கலை. அது வந்து சொல்லலான்னு இருந்தேன். ஸோ என்னதுன்னா, இப்போ இந்த கிட்ஸின் பிளேயரில் நான் சொல்கிறது வேறு. நேத்தி யாரோ ஒரு கிட்ஸின் பிளேயர் லைக் ஈக்குவல் டு மை லெவல். அவர் வந்து என்னோடய லெவலோட ஈக்குவல் தான். நான் சொன்னல நேற்று கூட நான் நிறைய அட்டம்ப்ட்டுக்காக அந்த டவுன் ஸ்டாண்ட் சர்வர் பண்ணி எடுத்துட்டு இருந்தேன், கிடைக்கலன்னு. அந்த மாதிரி ஒரு சர்வரில் கைஸ் நான் சர்வர் ஹப் பண்ணி ஒரு சர்வர் வந்தேன். டான்ஸ் ஒன்று அடிக்கலான்னு போனேன் கைஸ். அவன் வந்து டான்ஸ் ஒன்று அடிச்சிட்டான். ஏன்டா அடித்தான், லைக் நான் வந்து சரி என்னையும் அடிக்க விடுவான்னு நானும் விட்டேன். பார்த்தா என்னையும் அடித்தான் என்னை அடித்தான். நான் சாவலை அதுக்கு. ஆனால் வந்து டான்ஸ் ஒன்று அவனே கில் பண்ணிட்டான், ஆல் பை ஹிம்செல்ஃப். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்பவே கோவமாயிடுச்சு. ஏன்டா இப்படி இருக்குன்னு நான் வந்து ஆக்சுவலாக நான் வந்து அந்த சரி ரொம்பவே ரேஜ் ஆகிட்டேன். அங்கே வந்து நான் என்ன பண்ணானுங்கன்னா, இப்போ கிச்சனை பிளேயர் யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி நானும் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அவனும் அடிக்கிறான், நானும் அடிக்கிறேன். லைக் அது சூப்பரான பிஹேவியர்ஸ், என்னால் மறக்கவே முடியாது. ஒரு கிட்ஸோட பிளேயர் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னடா எதுவுமே காமிக்க மாட்டேன் அப்படின்னா. ஏன்னா அது ஆக்சுவலி வந்து ஏன்னா வந்து நான் வந்து ரெக்கார்டும் பண்ணல. ஏன்னா வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற மோட்லேயும் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல கைஸ். இன்றைக்கி நடந்து எதுவுமே நான் ரெக்கார்ட் பண்ணல. அதனால தான் சும்மா நரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இந்த ரெக்கார்டிங், இந்த வீடியோ எல்லாமே மற்ற எல்லாமே உங்களுக்கு பிக்சர் வழியாக காமிச்சேன். அதையாச்சும் எடுத்து நான் கொஞ்சம் சந்தோஷப்படுறேன். இந்த கிச்சன் பிளேயர் வந்து அதுக்கப்புறம் நான் அடித்து கொஞ்சம் மவுண்டி கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவையும் அடிக்குவான். நான் வந்து எதுக்கடா அம்புன்னு சொல்லி கஃபேக்குள்ளே போயிட்டேன். நான் ரீசெட் ஆகி கஃபேக்குள்ளே போனேன். ஏன்னா அப்போயும் கஃபேக்குள்ளே நான் காம்பேட் பண்ணிட்டு கஃபேக்குள்ளே போனாலும் யூ ஆர் இன் காம்பேட் டேஞ்சர் பவுண்டி அப்படின்னு காமிக்கும். ஸோ அதனால் வந்து ரீசெட் ஆகி கஃபேக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் வேறு எதுவும் பெருசாக நடக்கலை கைஸ் ஆக்சுவலி. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நடக்கலை. நான் யோசிச்சு பார்த்தேன், பட் அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக நடக்கலை. ஸோ அதனால் அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கி நடந்தது. நேற்று நடந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நம்மளினா என்கிட்ட கொஞ்சம் ப்ரூஃப் இருந்தால் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதனால் வந்து இவ்வளோ தூரம் நான் பேசிக்கிட்டு இருந்த இந்த யாப்பிங்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸோ பை கைஸ், பாய். நான் வந்து அடுத்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். ஆனால் அடுத்த தடவை நான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணால் லைக் இந்த பிவிபி அதெல்லாம் பண்ணும்போது பாஸ் ஹண்டிங் ஏதாச்சும் சின்ன விஷயம் பண்ணும்போது கூட ஏதாச்சும் ஃபைட்டிங் ஏதாச்சும் பண்ணாலும் அது பாதியில் ரெக்கார்ட் ஸ்டாப் ஆகிடுது. அது ஏன்னு தெரில. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ரெக்கார்டிங் ஸ்டாப் இருக்கிறதுக்காக. ஏன்னா என்னோடய வீடியோ வந்து அப்போது நான் வந்து நிறைய பாஸ் ஹண்ட் பண்ணுறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு என்ஜாயபிளான ஒரு கேம் ப்ளே வீடியோ, நான் கேம் ப்ளே கூட சொல்ல முடியாது, இந்த மாதிரி ஒரு பிளாக் ஃபுட் வீடியோ நான் அடுத்த டைம் போடுறேன். ஸோ பாய் கைஸ், பாய். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் என்ன மாதிரி ஒரு லக்கியஸ்டான டே உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், பாய்.